திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். நவராத்திரியினுடைய 7வது நாள் இன்றைய தினம். முதல் 3 நாட்கள் மலைமகள், அவளை வழிபாடு செய்தோம். அடுத்த 3 நாட்கள் அலைமகள், அலைமகளையும் வழிபாடு செய்தோம். நிறைவு 3 நாள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய அத்துணை கலைகளுக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யக்கூடிய 3 முக்கிய நாட்களில் முதல் நாள் இன்று. இன்றைய தினம் அம்பிகையை சாம்பவி, பிராமி என்ற பெயர்களால் நாம் வழிபாடு செய்வோம். அம்பிகையை வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அறிவு, ஞானம் ஆகியவற்றை தருபவள் அம்பிகை சரஸ்வதி. அறிவு என்றால் என்ன? அறிந்து கொள்வது. இன்னார் இந்த பொருளை இன்னது என்று சொன்னால் அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது அறிவு. ஞானம் என்றால் என்ன? இந்த பொருள் என்னது, அது எப்படிப்பட்டது, அது எந்த தன்மை உடையது, அது எதிலிருந்து வந்தது, அது யாருக்கெல்லாம் ஆகும், அது யாருக்கெல்லாம் ஆகாது என்பதை பற்றி நம்மை நாமே உணர்ந்து கொண்டு பண்பட்ட அறிவினால் கிடைப்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அளிப்பவள் சரஸ்வதி தேவி. அதனால்தான் சரஸ்வதி தேவிக்கு ஞான சொரூபிணி என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த அறிவையும் ஞானத்தையும் ஒருங்கே வழங்குபவள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய சாம்பவி தேவி. இன்றைய தினத்தில் அம்பிகையை 8 வயது சிறுமியாக பிராமியாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ராகம், இன்றைக்கு அம்பிகைக்கு பாடக்கூடிய ராகம் பிலஹரி ராகம். நிறம் இளம் சிவப்பு. கோலம் சங்கு வடிவிலான கோலம் அல்லது மலர்களாலான கோலம். இந்த 2 கோலங்களை நாம் போடலாம். நைவேத்தியம் என்று பார்க்கின்ற பொழுது எலுமிச்சை சாதம், வெண்பொங்கல், கொண்டக்கடலை, முந்திரி பாயசம், புட்டு ஆகியவற்றை கொடுக்கலாம். பழங்களாக நைவேத்தியம் கொடுக்கின்ற பொழுது பேரிச்சம்பழம் உகந்தது. வழிபாட்டினுடைய பலன், விரும்பிய வரம் கிடைக்கும். மலர்கள் வெண்மை நிறத்தாலான மலர்கள், முல்லை, தும்பை, தாழம்பூ, மல்லிகை ஆகிய மலர்களை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். விரும்பிய வரம் என்றால் நமக்கு என்ன பிரார்த்தனை இருக்கின்றதோ, இந்த நவராத்திரியில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனை, திருமணமாக வேண்டும், குழந்தை பேறு உருவாக வேண்டும், நல்ல இல்லம் அமைய வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை இருக்கின்றதோ அத்துணை பிரார்த்தனையும் விரும்பிய வரங்களை கொடுக்கக்கூடிய தேவி இந்த பிராமி என்று சொல்லக்கூடிய சாம்பவி தேவி. சாம்பவி தேவியை நவராத்திரி என்று வழிபட்டு அவரவருக்கு என்ன விரும்பிய பலன் இருக்கின்றதோ அத்துணை பலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம்.